பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இயைய வேண்டும் என்பார்கள். சொல்லையும் செயலையும், அந்த சொல்லையும் செயலையும் ஒன்றாக இயைய வைக்கிற ஸ்லோகத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த சொல் இன்றைக்கு நமக்கு கண்ணில் புலப்படுகிறது? குறைவான சொல். அது என்ன குறைவான சொல் என்கிறீர்களா? காளிதாசரிடத்தில் விடை கேட்டு பார்க்கலாம். ரகுவம்சத்தை பாடத் தொடங்குகிறார் காளிதாசர். ரகுகுல மன்னர்களின் கதை. அந்த கதையை ஏன் பாடுகிறோம் என்பதற்கு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அந்த காரணங்களில் ரகுகுல மன்னர்களின் தன்மைகளை விவரிக்கிறார். அப்படி விவரிக்கும் போது ஒன்று சொல்கிறார். ரகுகுலத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், மிக குறைவாகவே பேசுவார்கள். அது என்ன? அது குறைவாகவே பேசுவார்கள். ஏன் மன்னர்கள் கூடுதலாக பேச மாட்டார்கள்? என்ன காரணம் என்று பார்த்தால், அவர் சொல்கிற காரணம் இருக்கிறதே, அது ரகுகுல மன்னர்களுக்கு மாத்திரமில்லை, இந்த மண்ணுலகில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். கூடுதலான ஒரு சொல்லை பேசினால் ஒருவேளை அந்த சொல் பயனற்ற சொல்லாகவோ, பொய்யான சொல்லாகவோ, தவறான சொல்லாகவோ இருந்துவிடக் கூடுமாம். அதனால் அவர்கள் குறைவான சொற்களையே பேசினார்கள் என்கிறார். இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பலமுறை உணர்ந்திருக்கிறோம். 2 பேர், கணவன் மனைவியாக இருக்கலாம், தாயும் பிள்ளையுமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். 2 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுக்குள் வாக்குவாதம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வாக்குவாதத்தை அப்படியே நிறுத்திவிட்டார்கள் என்றால் அந்த வாக்குவாதத்திற்கான உரசல் கூட அப்போதே காணாமல் போய்விடும். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? இல்லை இல்லை, நான் சரி என்று சொல்லுவதற்காக மாறி 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 சொற்களை சொல்லிக்கொண்டே போவார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது அந்த சொற்களால் மனம் புண்படும். நேற்று நீ இப்படி சொன்னாயே என்ற அந்த சொல்லை நினைவு வைத்துக் கொண்டு காலகாலத்திற்கும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும்போதுதான் காளிதாசர் சொன்ன அந்த உண்மை புலப்படுகிறது. குறைவான சொற்கள், தேவையான சொற்களை பேசும்போது பயனற்ற சொற்களும் வாரா, பொய்யான சொற்களும் வாரா. சில நேரங்களில் கூடுதலாக பேசும்போது நமக்கே தெரிகிறது, வேண்டாத ஒன்றை சொல்கிறோம், இல்லை என்றால் இல்லாத ஒன்றை சொல்கிறோம் என்று, இல்லையா? ஆகவேதான் பயனுள்ள தேவையான அளவு மாத்திரம் சொற்களை கூறுவதற்கு பழகிக்கொள்வோம். குறைவான சொல், சொற்செட்டு என்பார்கள். இதைத்தான் பெரியவர்கள். காவியம் பாடினால் கூட சொற்செட்டு இருக்க வேண்டும், வேண்டாத சொற்கள் இருக்கக்கூடாது. இதையேதான் வள்ளுவ பேராசான் பயனில சொல்லாமை என்றார். எனவே சொற்செட்டு என்கிற குறைவான சொல்தான் இன்றைக்கு நமக்கு முன்னாலே வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிற சொல். செயல் நல்லவற்றை பார்ப்பதற்கு, நேர்மறையானவற்றை பார்ப்பதற்கு இன்று முதல் ஒரு சங்கற்பம் மேற்கொள்வோம். நமக்கெல்லாம் தெரியும் இந்த கதை, நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? துரியோதனன் ஒரு பக்கம், யுதிஷ்டிரர் இன்னொரு பக்கம். 2 பேரையும் துரோணர் உலகத்தை போய் பார்த்து வர சொல்லி அனுப்பினார். துரியோதனனிடத்தில் ஒன்று சொன்னார், யுதிஷ்டிரனிடத்தில் இன்னொன்று சொன்னார். யுதிஷ்டிரனிடத்தில் என்ன சொன்னார்? கெட்டவனை தேடி கண்டுபிடித்து வா. துரியோதனனிடத்தில் நல்லவனை தேடி கண்டுபிடித்து வா. துரியோதனன் வந்து சொன்னான், உலகத்தில் நல்லவர்களே இல்லை என்னை காட்டிலும் என்றான். யுதிஷ்டிரர் சொன்னார், என்னை காட்டிலும் கெட்டவனே உலகத்தில் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடியவை அப்படியேதான் இருந்தன, இருக்கின்றன. ஆனால் 2 பேரும் பார்த்த பார்வை வேறு.
நேர்மறையானவற்றை மட்டுமே பார்க்க கற்றுக்கொண்டால் எல்லோருமே யுதிஷ்டிரராக, எல்லோருமே தருமராக இருக்கலாம். எல்லா இடத்திலேயும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் பார்க்கிற பார்வையில்தான் தீமையை விட்டு விட்டு நன்மையை தேடி எடுத்துக்கொள்வது. அன்னப்பறவையை சொல்லுவார்கள் இல்லையா, பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் கூட பாலை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. தீமை நன்மை இரண்டும் இருக்கிற இடத்தில் தீமையை விட்டு விட்டு நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைதான் நேர்மையான பார்வை. அந்த பார்வைதான் நேர்மறையான பார்வையும் கூட. எண்ணி பார்க்கலாமே. விளையாட்டாக சொல்லுவதுண்டு, கோப்பையிலே பாதி தண்ணீர் இருக்கிறது என்றால் நேராக பார்க்கக்கூடியவர் பாதி தண்ணீர் இருக்கிறது என்பார். எதிர்மறையாக பார்க்கக்கூடியவர் இந்த கோப்பை பாதி காலியாக இருக்கிறது என்பார். எது சரி? எல்லாமே முழுமையாக, எல்லாமே நிறைவானதாக, எல்லாமே நன்மையாக எங்கேயும் இருந்துவிட முடியாது. அப்படி இருந்தால் அதற்கு மதிப்பும் கிடையாது. பள்ளம் இருந்தால்தான் மேடு என்பதே கண்ணுக்கு புலப்படும். பள்ளமே இல்லை என்றால் எல்லாம் சமதரைதான். எனவே அந்த வகையில் மேடு எங்கே இருக்கிறது, நன்மை எங்கே இருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒருவர், அவரிடத்தில் யாராவது கோபப்பட்டால் அதற்காக அவர் மனம் வருந்த மாட்டார். சில நேரங்களில் அவரிடத்தில் கேட்டிருக்கிறோம், உங்களிடத்தில் இப்படி வந்து கோபப்பட்டு விட்டு போனார்களே, நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, யார் கோபப்பட்டார்களோ அவர்களுக்கே மீண்டும் நன்மை செய்கிறீர்களே என்று கேட்டால் அவர் அதற்கும் சிரிப்பார். சிரித்து விட்டு சொல்வார், என்னிடத்தில் கோபப்பட்டார் இல்லையா, எத்தனை முறை கோபப்பட்டார்? நேற்றும் கோபப்பட்டார், இன்றைக்கும் கோபப்பட்டார், இப்படியேதான் செய்கிறார். 2 நாட்களும் என்னிடத்தில் கோபப்பட்டார். அப்படி கோபப்பட்டவர் தெருவில் போய் யாரிடத்திலாவது கோபப்பட்டாரா என்று கேட்பார். இல்லையே, அப்படி எதுவும் நடக்கவில்லையே. அப்போது மீண்டும் சிரிப்பார். சிரித்து விட்டு சொல்வார், என்னிடத்தில் உரிமை இருப்பதனால், அன்பு இருப்பதனால் கோபப்பட்டார். தெருவில் போகிற ஒருவர், அவரிடத்தில் இவருக்கு உரிமையும் இல்லை, அன்பும் இல்லை, அவரை பற்றி இவருக்கு அக்கறையும் இல்லை, அதனால் கோபப்படவில்லை. எங்கே அக்கறை இருக்கிறதோ அங்கேதான் கோபப்பட்டார். எனவே அவர் எனக்கு நன்மை செய்கிறாரே தவிர தீமை செய்யவில்லை. எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்வை. கோபப்பட்டவர் என் மீது அக்கறை இருப்பதனால் கோபப்படுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் போது 2 பேருடைய உறவும் கூட பலப்படுகிறது. 2 பேருடைய கண்ணோக்கங்களும் விசாலமாகின்றன இல்லையா? எனவே இப்படிப்பட்ட நேர்மறையான பார்வையை நாமும் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய ஸ்லோகம் மிகச் சிறியது, ஆனால் கொடுக்கிற பாடம் மிக பெரியது. கெடுப்பது ஒழி என்றாள் அவ்வை பாட்டி. அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதை ஒழித்து கட்டிவிடுங்கள். இதுதான் இந்த வாசகத்தினுடைய உள் அர்த்தம். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதை, நாம் செய்கிற செயல் பல நேரங்களில் நமக்கு நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கலாம். ஆனால் எண்ணி பார்ப்பதே இல்லை. நான் வேகமாக செல்லும் போது அடுத்தவர்களுக்கு அதனால் ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று நாம் எண்ணி பார்ப்பதே இல்லை. அப்படி எண்ணி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவ்வை பாட்டியினுடைய இந்த வாசகம். கையை வீசி நடக்கிறோம். அப்படி கையை வீசி நடக்கும் போது நம்முடைய கை போய் அடுத்தவர் மீது பட்டுவிடும் என்றால் அது அவருக்கு நாம் செய்கிற கெடுதல் இல்லையா? கையை வீசுவது என்னுடைய சுதந்திரம். ஆனால் எப்போது என் கை அடுத்தவர்களுடைய எல்லைக்குள் நுழைந்து அவர்களை தட்டி விடுகிறதோ அப்போது என்னுடைய சுதந்திரம் தவறானது. எனவேதான் நான் செய்கிற செயல் நல்லது என்று நான் எண்ணினாலும், நான் செய்கிற செயல் சரியானது என்று நான் எண்ணினாலும், அந்த செயல் மற்றவர்களுக்கு துன்பம் தரும், மற்றவர்களின் உள்ளத்தை காயப்படுத்தும் என்றால் அந்த செயல் நல்ல செயல் இல்லை. இதை வைத்துக் கொண்டுதான் வள்ளுவர் கூட பொய்மையும் வாய்மையிடத்த என்றார். நான் உண்மை பேசுகிறேன் என்று பேசும்போது அந்த உண்மை வேறு யாருக்கோ பாதிப்பை தந்துவிடும் என்றால் அதுவும் கூட எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றுதானே.
கெடுப்பது ஒழி என்று அவ்வை பாட்டி கொடுத்த அந்த வாசகம் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கட்டும். அப்போதுதான் நல்ல செயலாக இருந்தாலும் அந்த செயலை கட்டுக்குள் செய்வோம், கட்டுக்கோப்பாக செய்வோம்.